ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு. ஃப்ளார் அண்ட் ஃபிஷ் பிடிச்சவங்க யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் ஆஃபரோட சூப்பராக கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டில் ஏஆர் அக்வேரியம். என்னோட பிரதர் பேர் வந்து ரகுமான். அவர் வந்து யூடியூப் சேனல்லையும் ஏஆர் அக்வேரியம் சொல்லிட்டு அவரோட சேனலில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, இது வரைக்கும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டேன். நிறைய பேர் வந்து என்னோட வியூவர்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் வெறும் ஃபிஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து ஜோக் நிறைய போடுறீங்க. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சேலுக்காக வச்சிருக்காங்களா இல்லை நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக ஷாப் இருக்கிறதுனால தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து போட முடியுது. இது என்னோட பிரதரோட கடை தான். ஸோ இந்த கடையில் இருந்து தான் நான் வீடியோஸ்லாம் எடுத்து வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் வந்து இப்போ எங்க கடை ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து போடுறேன். இங்க மெயினா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் வந்து மற்ற இடத்துல நீங்க ஃபிஷ் வாங்குறத விட இங்க வந்து எல்லாமே ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் வந்து கிடைக்கும். அதாவது ஃபீட்டா ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து மினிமம் வந்து 100 ருபீஸ்க்கு குறைஞ்சி எங்கேயுமே கிடைக்காது. பட் நம்மளோட ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்ல இருந்து 20 ருபீஸ், ஏன் 10 ருபீஸ்ல இருந்தே வந்து ஃபிஷ்ஷோட பிரைசஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபிஷ் வாங்காம போக மாட்டீங்க. ஃபுல் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்க என்னென்ன ஃபிஷ் இருக்கு, என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து அடுத்து நான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நம்மளோட மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரான் தான். ஃப்ளோரான் வந்து இங்க எல்லாமே வந்து ஓன் பிரீடு தான். ஸோ நம்ம தம்பி தான் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஒவ்வொன்றுமே வந்து வெரைட்டிஸ், குவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு அக்வேரியம் செட் பண்ணணும் சேர்ந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட பார்த்து உங்களுக்கு ஓகே பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ ஃபுட்டுல இருந்து உங்களுக்கு அந்த அக்வேரியம் செட்டப்போட கிளாஸ்ல வேணுமா அல்லது நீங்க வந்து இம்பார்ட்டடா என்ன கேக்குறீங்களோ அதையும் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஓன் ஐடியால நீங்க ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு போட்டோ காமிச்சீங்கன்னா அதே மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு டெலிவரியும் வந்து வந்துடும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஏஆர் அக்வேரியம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். தேங்க்யூ. வெல்கம் டு ஏஆர் அக்வேரியம். இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஷாப்போட ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஷாப் எங்கே இருக்குன்னா, ஏஆர் அக்வேரியம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேங்க்கு ஆப்போசிட்டில் பொன்னாடார் குடோன் பக்கத்தில் இருக்குது. நம்ம லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அப்படியே வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பி ஹெட் நம்மகிட்ட ஸ்டாக் எப்பயுமே ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோரான்ஸ் ஃபுட்டு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பீட்டாஸ் ஃபுட்டில் வந்து நிறைய டைப் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து ராயல் பீட்டா இருக்குது, சாம்பியன் பீட்டா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே தாய்லாந்து பீட்டாஸு இம்போர்ட்டடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன் டெயில் இருக்குது. க்ரோன் டெயிலில் வந்து கலர் வெரைட்டி வந்து 100 ரூபா வரும் நமக்கு. இதே இது ஃபுல் பிளாக் இருக்குது. ஃபுல் பிளாக் வந்து நம்மகிட்ட 150 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஃபுல் மூன் பீட்டாஸு. ஃபுல் மூன் பீட்டாஸ் வந்து ஃபுல் மூன் மேல் வந்து 100, ஃபுல் மூன் எல்லாமே 100 ரேஞ்சு தான். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன்ஸில் வந்து மேல் இருக்குது. மேல் ஃபீமேல் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மேல் வந்து 50 வரும். குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிரீடு ஃப்ளோரானு கேஎம்எல். இப்போ வந்து வெயில் காலம்னால ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஹெட் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட ஃபீமேல்ஸு, ஃப்ளோரான் ஃபீமேலு. இதிலிருந்து தான் நம்ம குட்டி எடுத்து க்ரூம் பண்ணி சேல் பண்ணிக்கிருக்கோம். இது வந்து ரெட் கேஎம்எல். இது வந்து எஸ்ஆர்டி காக்கி ஃபீமேலு. இதுவும் காக்கி ஃபீமேலு. பார்த்தீங்கன்னா ரெட் கேஎம்எல் பேஸில் வரும். தம்பி, இதுல எது ஃபீமேல் எப்படி மேல் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஃபிஷ்ல ஃப்ளாரான்ல வந்து? இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா மேலுக்கு பெரிய ஹெட் இருக்கும், ஃபீமேலுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹெட் இருக்காது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெண்ட் போர்ஷன் வந்து பார்க்கணும். வெண்ட் போர்ஷன் வந்து ஃபீமேலுக்கு வந்து கீழே வந்து யூ ஷேப்ல இருக்கும், மேலுக்கு வந்து வி ஷேப்ல இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல வந்து அதை தெளிவா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ஃப்ளாரான் பார்த்தாச்சு தம்பி. இப்ப இதெல்லாம் என்ன ஃபிஷ், இதெல்லாம் என்ன பிரைஸ் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ஒயிட் மாலி தான். ஒயிட் மாலி அண்ட் வந்து ஆரஞ்சு மாலி. இது வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து 20 ரூபா வரும். இது பாத்துட்டீங்கன்னா நார்மல் ஏஞ்சல்ஸ் இருக்கு, உள்ள டைகர் ஏஞ்சல்ஸ் இருக்கு. டைகர் ஏஞ்சல்ஸ் மட்டும் வந்து பேர் 50 ரூபா வரும். நார்மல் ஏஞ்சல் வந்து பேர் 30 ரூபா வரும்க்கா. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோல்டு ஃபிஷ் தான் தம்பி. கோல்டு ஃபிஷ் வந்து பிரைஸ் வந்து சின்னது எவ்வளவு வரும், பெரிய பீஸ் வந்து என்ன வரும்? அடல்ட் வந்து பேர் வந்து 100 வரும், சின்ன சைஸ் வந்து பேர் 30 ரூபா வரும். ஓகே. அப்படி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கலர் கலரா இருக்கு. இது என்ன ஃபிஷ்? நேம் வந்து ஜீப்ரா. ஜீப்ரால ரெட், yellow, green, ப்ளூ. இப்போதைக்கு இந்த 3 கலர் நம்மகிட்ட அவைலபிள்ல இருக்கு. இது வந்து பேர் 20 ரூபா வரும். சைஸ் வந்து 2 இன்ச் சைஸ். ஓகே. பாக்குறதுக்கு பிங்க் கலர் நல்லா சூப்பரா இருக்கு. இது கலர் கலரா இருக்கு. இது என்ன ஃபிஷ் தம்பி?
இது வந்து விடோன்னு சொல்லுவாங்கக்கா. ஓ, பேரே விடோவா? ஆமா, நேமே விடோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி ஒரு 6-7 கலர் இருக்கு. இது வந்து பேர் வந்து 40 ரூபா வரும். பரவாயில்லையே, ரொம்ப லோவா தான் இருக்கு பிரைஸ் வந்து. ஹாய் தம்பி, கஸ்டமர் வந்திருக்காங்க, கேட்டுருவோமா? ஹாய் பிரதர், வணக்கம். மீனோட பழைய வீடியோ இருக்கு. அப்படிங்களா? ஃப்ளாரா என்ன ஃபிஷ் எடுத்திருந்தீங்க? ஃப்ளாரானா? ஓ அப்படிங்களா, அதோட வீடியோஸ் எது வச்சிருக்கீங்களா, பார்க்கலாமா? இதான் அந்த பழைய வீடியோ. இது ஃபர்ஸ்ட் நாங்க எடுக்கிறப்ப இந்த வீடியோ, வாங்குறப்ப இந்த வீடியோ. ஓ, ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கும்போது எடுத்த வீடியோவா இது? சூப்பரா இருக்கு. இப்ப லைவ்ல எப்படி இருக்குது? இப்ப லைவ்ல உள்ள வீடியோ சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இது இந்த அளவுக்கு நல்லா க்ரோ ஆயிருக்கு. எத்தனை மாசம் ஆயிருச்சு இப்ப நீங்க எடுத்து இந்த ஃபிஷ் வந்து? 3 or 4 months இருக்கும். ஓகே, 3 monthsலயே பார்த்தா இந்த அளவுக்கு நல்ல டர்ன் ஆயிருக்கு, நல்ல ஒரு growth கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா ஆக்டிவாவும் இருக்கு ஃபிஷ் வந்து. இன்னொரு ஃபிஷ் வாங்கலாம் அப்படிங்கறது. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. உங்க பேர் என்னங்க சார்? என் பேர் வைரவேல். ஓகே ஓகே. நீங்களும் ஃபிஷ் எடுத்திருக்கீங்களாங்க சார்? எப்படி இருக்கு ஃபிஷ்? எப்படி இருக்கு இவர்கிட்ட வாங்கினது? நல்லா இருக்கு. பிரைஸ் எப்படி, பரவாயில்லைங்களா? ரொம்ப கம்ஃபர்ட்டபிள். ஓகே ஓகே, நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஓகே, அடிக்கடி இங்க தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. அதனால திரும்ப இங்க இருக்க தான் வந்திருக்கோம். ஓகே சார், ஓகே சரி. தம்பி, இப்ப இது என்ன ஃபிஷ்? இதுல வந்து மேல் ஃபீமேல் சொன்னீங்கல்ல, அந்த டிஃபரன்ஸ் வந்து இதுல மேல் எது ஃபீமேல் எது அப்படிங்கறது சொல்லுங்க. இப்ப ஃபிளாரன்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், எத்தனை வகை இருக்கு? அதே மாதிரி இப்ப ஒரு ஃபிளாரன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதோட லைஃப் டைம் எவ்வளவு வருஷம் வந்து அது நம்ம கூட இருக்கும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது என்ன ஃபிஷ்? இந்த ஃபிஷ் வந்து கம்ஃபா வெரைட்டி, F2 கம்ஃபான்டுவாங்க. இது வந்து கலரேஷன் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கோல்டன் கலர்ல வரும். அதே மாதிரி கம்ஃபா வெரைட்டில வந்து உங்களுக்கு ரேப்டைல் பீஸ் வந்து டெய்ல் வந்து பாடி ஷேப்பு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். டெய்ல் ஷேப்பும் அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா F2 கம்ஃபான் சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து லைஃப் டைம் வந்து எவ்வளவு, எத்தனை வருஷம் இருக்கு இது வந்து நம்ம வாங்கி போனோம்னா? 8 இயர்ஸ் கிட்ட வரும். பிரைஸ், இதோட பிரைஸ் எவ்வளவு? 2500 வரும் F2 கம்ஃபா. ஓகே ஓகே. இப்போ இது இவங்க வந்து இந்த ஃபிஷ் வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு? இவங்க வந்து நம்ம ஓன் பிரீடு KML. ஓகே, KML. இது வந்து 3 month old ஆகுது. ஓ 3 மாசம். இது பக்கத்துல இருக்குது வந்து பாத்தீங்கன்னாக்கா காக்கி ஃபீமேல். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கலரிங்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு, பிளாக் கலர்ல. இந்த ஃபிளாரன்ல வந்து நடுவுல பிளாக் கலர்ல இப்படி வருது பாத்தீங்களா? இது ஒரு சில ஃபிஷ் தான் வருமா? ஏன்னா இதுல கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டா கலர் மாதிரி இருக்கு, எல்லோ கலர் மாதிரி இருக்கு, பிங்க், ஒரு நல்ல பிங்க் வருது, இந்த மாதிரி பிளாக் கலர் லைன் மாதிரி வருது. சோ அதெல்லாம் எதனால, அது என்ன டிஃபரன்ஸ்? ஃப்ளோரான்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க கேட்டது வந்து சென்டர்ல பிளாக் லைன் வந்து அதை வந்து ஃபிளவர் லைன் சொல்லுவாங்க. இதுல மோஸ்ட்லி வந்து ஃப்ளோரான்ல வந்து எல்லா பீஸுக்குமே வரும். ஒரு சில பீஸ்ல வந்து ஜெனடிக் வைஸா வந்து வராம இருக்கும். ஓ சரி சரி, ஓகே. ஃப்ளோரான் டைப்ல வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா SRD, KML, மேக்மா, தாய் சில்க். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன பாடி ஷேப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாங் பாடி, ஷார்ட் பாடி, பான்சாய், பாக்ஸ். இப்ப இங்க இருக்கிற எல்லா ஃபிளாரானுமே பிளாக் கலர்ல இருக்கு, பட் இது மட்டும் கலர் நல்லா சேஞ்சா இருக்கு, ஒரு மாதிரி ஃபேண்டா கலர் மாதிரி எல்லோ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இது என்ன வகையான ஃபிஷ் இது? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா GPKML சொல்லுவாங்க, ஷார்ட்டா வந்து GPன்னு சொல்லுவாங்க. ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பேஸ். ஓகே ஓகே, நம்ம கோல்டு ஃபிஷ் இருக்குல்ல அந்த மாதிரி கோல்டன் ஃபேஸ் கலர்ல வரும். ஓ சரி. இதோட லைஃப் டைம் வந்து எவ்வளவு, எத்தனை வருஷம்? இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஃப்ளோரான் மாதிரி தான். லைஃப் டைம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் to 4 வருஷம். ஆனா கூகுள்ல போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 years வரையே போட்டிருக்காங்க. என்கிட்ட அதிகபட்சமா இருந்தது 6 வருஷம் வரையே இருந்திருக்கு என்கிட்ட. ஓகே ஓகே. ஃப்ளோரான் மினிமம் அதோட லைஃப் டைமே வந்து ஒரு 4 to 5 years தானா? அதை விட அதிகமான ஆயில் கலம் வந்து அதுக்கு கிடையாதா ஃப்ளாரானுக்கு? அதுக்கு மேல இருக்கும்னா இருக்கலாம். அதோட இம்யூனிட்டி பவர் பிளஸ் வந்து டேங்க் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி, நம்ம போடுற ஃபுட்டு கரெக்டா மெயின்டைன் பண்றோம்னா அதை வச்சுதான் இருக்கு எல்லாமே. ஓகே ஓகே. இல்ல சில ஃபிளாரன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 years வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஃபிஷஸ் எது நம்ம கிட்ட இருக்கா? இல்ல அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்தது இல்ல. அதிகபட்சம் என்கிட்ட இருந்தது ஒரு 6 வருஷம் இருந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த ஃபிஷ் எல்லாம் என்னையா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு, இதெல்லாம் பேபி ஃபிஷ்ஷா? ஆமா, இது வந்து இங்க உங்ககிட்ட பிரீட் ஆனதா அல்லது நீங்க வெளியில இருந்து வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, இது நம்மளோட ஓன் பிரீட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மாச குட்டி. 2 மாச குட்டியே நல்ல ஓரளவுக்கு நல்ல growth-ஆ தான் இருக்கு. ஆமா, நம்ம லைஃப் ஃபீட் கொடுக்கறத பொறுத்து ஃபிஷோட growth எல்லாமே சீக்கிரம் growth ஆகும். உங்களுக்கு பாடி ஷேப், ஹெட் ஷேப் எல்லாமே வந்துரும். மேல இருந்தா ஹெட் பாப் ஆயிரும். ஒரு சில ஃபீமேலுக்குமே இப்ப ஹெட் பாப் அப் ஆகும். அப்படியே வாங்க வரிசையா காமிச்சிடுறேன்.
இதோட பிரைஸ்லாம் எவ்வளோயா? இப்போ இது பேபி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ 2 months 3 months இருக்கு அப்படின் போது இதோட பிரைஸ் என்ன வருது? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஓன் பிரீடு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பிளாக்ல ஒரு நல்ல ஒரு கலராவும் இருக்கு, பாக்குறதுக்கு நல்ல ஆக்டிவாவும் இருக்கு இந்த ஃபிஷ் வந்து பாக்கும்போது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்ல பிறந்த ஒரு 2 மாசம் 2.5 மாசத்துல ஸ்டார்டிங் வந்து அதோட ஃபுல் கலர் வந்து காமிக்காது. நம்ம growth பண்ண அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து கலரேஷன் வந்து எல்லாமே நல்லா வந்துரும். ஓ சரி. ஸ்டார்டிங்ல எல்லாமே வந்து ஃப்ளாரன் ஃபிஷ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். போக போக தான் உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும். இப்போ இது வந்து நல்ல ஃபுல் பிளாக்ல இருக்கு. ஆனா இதே இது இங்க சிலது வந்து பாக்கும்போது இதுவுமே ஒரு நல்ல லைட் கலரா இருக்கு. அந்த நடுவுல மட்டும் ஒரு லைன் போகுது, பிளாக் லைன், ஃப்ளவர் லைன் சொல்லுவாங்க. ஃப்ளவர் லைன் போகுது. பாக்கி எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா ஆக்டிவா இருக்கு, நல்லா பிடிக்கும். குட்டிங்கிறதுனால நல்லா பிரிஸ்கா இருக்கு. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மேல் வந்து ரெட் கேமல், ஃபீமேல் வந்து எஸ்ஆர்டி போட்டு பிரீட் போட்டு எடுத்திருக்கோம். இது எவ்வளவு நாள் ஆகும்? இது மேலா ஃபீமேலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மாசத்துல வந்து நம்மளுக்கு தெரியும்? எத்தனை மாசம்ன்றத விட ஃபிஷ் வந்து ஒரு 2 inch பிளஸ் வந்துச்சுனாலே நம்ம மேல் ஃபீமேல் பாத்திரலாம். மினிமம் 2 inch வரணும். மினிமம் ஒரு 2 inch வரணும். ஓகே ஓகே. அது வந்துச்சுனாலே நம்மளுக்கு மேல் எது ஃபீமேல் எதுன்றதை வந்து நம்ம பாத்திரலாம். அது ஒரு வீடியோ வந்து தனியா வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்மளோட இதுல. தம்பி, இப்ப நம்ம அங்க பார்த்தது எல்லாமே வந்து பேபி ஃபிஷ். இது வந்து அதோட கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்கு. இதுவுமே நம்மளோட ஓன் பிரீட் தானா? இப்ப நீங்க உங்கள இல்லங்க, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட். ஆமா, நம்ம வெளிய இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணுவோம். நம்ம வந்து ஹோம் பிரீடும் கொடுத்துருக்கோம், இம்போர்ட்டடும் கொடுத்துருக்கோம். ஹோம் பிரீடு பிடிக்கிறவங்களுக்கு ஹோம் பிரீடு, இம்போர்ட்டட் பிடிக்கிறவங்களுக்கு இம்போர்ட்டட். இப்ப இது நீங்க எங்க இருந்து இப்ப இது வந்து நீங்க வாங்கிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்னையில இருந்து வந்துச்சு. ஓகே, சென்னையில இருந்து வந்து. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா AAA கிரேட் SRDமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டுயல் டோன். இது அந்த பிளாக் ஃபிஷ் மாதிரியே வந்து இருக்கு, பட் அதே மாதிரியே இருக்கு. கொஞ்சம் டார்க் ரெட்டிஷ்ல வரும் உங்களுக்கு. இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 999 வரும், பிளஸ் ஷிப்பிங் வரும். ஆமா, ஷிப்பிங் சார்ஜோட. ஆமா, நம்ம ஷாப்ல வந்து விசிட் பண்ணி வாங்குறதா இருந்தா நம்ம பிரைஸ் வந்து கம்மி பண்ணியே கொடுத்துறலாம் நம்ம. ஓகே ஓகே. எனக்கு இந்த ஃபிஷ்க்கு நீங்க எத்தனை வாட்டி வந்து எத்தனை நாள் கழிச்சு இதுக்கு வந்து நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணுவீங்க? இது வந்து நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். 25% தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். கீழே டஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டஸ்ட்டை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு மேல வந்து நியூ வாட்டர் ஆட் பண்ணுவோம். அப்ப அது வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கீழே போய் வந்து ஸ்டோர் ஆயிக்குமா? ஆமா, அந்த டஸ்ட் ஃபுல்லாமே கீழே நின்றும். அந்த டஸ்ட் ஃபுல்லாமே நம்ம சைஃபன் பைப்னு சொல்லுவாங்க. இந்த சைஃபன் பைப்பை வச்சு நம்ம அடியில இருக்க டஸ்ட்டை ஃபுல்லா நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி புது வாட்டர் ஆட் பண்ணிடுவோம். நீங்க வந்து எப்ப இது ஃபீட் பண்ணுவீங்க? ஃபீட் பண்றது வந்து மார்னிங் ஈவினிங். மீனோட சைஸை பொறுத்து பெல்லட் போடுவோம். இப்ப 3 inches இருக்குன்னா காலையில வந்து 2 pellet, ஈவினிங் வந்து 2 pellet. இது 1.5 inch இருந்துச்சுன்னா காலையில 1 pellet, ஈவினிங் வந்து 1 pellet. இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பார்ட்டிஷன் போடுறது வந்து ஒவ்வொரு ஃபிஷோட பொட்டன்ஷியலை வந்து வெளிக்கொண்டு வரும். அதாவது எப்படின்னா ஃபிஷோட ஹெட் கலரேஷன் அதோட தனித்துவமான இருக்கிறது ஃபுல்லாமே வெளியே காமிக்கும் நமக்கு. இன்னொன்று வந்து எதுக்குன்னு, இது வந்து ஃப்ளோரான் வெரைட்டி. ஃப்ளோரான் வெரைட்டி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா ஒன்னா விட முடியாது. பிரீடிங் டைத்துல மட்டும்தான் ஒன்னா விட முடியும். மேல் ஃபீமேல் மட்டும்தான் ஒன்னா விட முடியும். மேல் ஃபுல்லாமே ஒன்னா விட முடியாது. அதனால நம்ம ஃபுல்லா பார்ட்டிஷன் மட்டும்தான் போட முடியும். ஹாய் தம்பி, இப்ப என்ன ஃபிஷ் வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அந்த இது அன்னைக்கு தான் பீட்டா ஃபிஷ் வாங்க. காமிங்க. அது பரவாயில்ல, பேக்கிங் வந்து நீட்டா. ஏன் தண்ணி வந்து கொஞ்சமா வச்சிருக்கீங்க, இந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள ஆக்சிஜன் தான் அதிகமா இருக்கணும். வாட்டர் குவாலிட்டி, வாட்டரோட குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கணும். ஏர் வந்து அதிகமா இருக்கணும். ஆக்சிஜன் அதிகமா இருந்தா தான் மீன் வந்து நல்லா சர்வே ஆகும். சப்போஸ் லாங்ல போறாங்கன்னா இந்த மாதிரி தான் பேக் பண்ணணும். ஓ, இப்ப வெளியில எல்லாம் நீங்க ஷிஃப்டிங் பண்றதுன்னா இதே மாதிரி தான் பேக் பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லா மீனுக்குமே ஒரே மாதிரி தான், சின்னது பெருசு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி பேக்கிங் தான். ஓகே ஓகே. ஃபிஷ் இது பிரைஸ் எவ்வளவுன்னு வாங்கிருக்க? இப்ப இது ஃபுல் மூன் ஃபீமேல் வாங்கிருக்காங்க. ஃபுல் மூன் பிரைஸ் எக் லோடட். இது வந்து 50 ரூபாய் வரும். பரவாயில்ல. இப்ப வெளியில வாங்குறதோட பிரைஸ் இங்க கம்மியா தான் இருக்கு. நாங்க போன் எல்லாமே அண்ணன் தான் வாங்குவோம். என்னால அண்ணன் நல்லா தான் கொடுக்குறாரு. ஓகே. இப்ப வெளியில வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்காயா? நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ணன் தான் ஓன் பீட் பண்ணி கொடுக்குறாரு. அதுவும் ஒரு இது ப்ராமிஸோட கொடுக்குறாரு. நம்ம வாங்கிட்டு போங்க, எல்லாமே எதுனாலும் வரும் அப்படின்னா நம்ம வந்து மாத்திக்கோங்க இந்த வல்லாட்டி ப்ராமிஸோட கொடுக்குறாரு. அண்ணன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. பிரைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் என்னதுப்பா? பூராமே ஃப்ளாரான் ஃபுட்டா? ஃப்ளாரான் ஃபுட்ல இவ்ளோ வெரைட்டிஸ் வந்து இருக்கா? இவ்ளோ நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குதா இதுல? ஃப்ளோரான்ஸ் ஃபுட்ல வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்கு. ஓகே. வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆம்பர் அஸ்ட்ரா பிளஸ் மேக்ஸ் ப்ரோ. ஓகே. அதே பாத்தீங்கன்னா ஆப்டிமம் குயிக் ரேட், பம்பி ஹிட்,
பரவாயில்ல. இப்ப ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோங்க, ரொம்ப காஸ்ட்லியா இல்லாம ஓரளவுக்கு நார்மலா வந்து நல்லா இருக்கும், க்ரோவிங்காவும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோரானாலே பொதுவா வந்து ஹெட் வந்து நல்லா வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு க்ரோ ஆகுற மாதிரி ஏதாவது இருக்குங்களா, அல்லது வந்து பாடி வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு சிலர் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கு. அதுக்கு தனித்தனியா இந்த ஃபுட்லேயே வந்து அது க்ரோ பண்றதுக்கு ஏதாவது இருக்குங்களா? க்ரோ பண்றதுக்கு இருக்கு. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா மெயினா வந்து ஃபிஷ்ஷோட ஜீன் தான் காரணம். ஃபிஷ்ஷோட ஜீனை வச்சு தான் நமக்கு வந்து ஃபுல் பொட்டன்சியலுமே வெளியே கொண்டு வரும். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வேணா வந்து நம்ம பெல்லட் வந்து ஃபீட் அடிச்சுக்கலாம். ஓ சரி சரி. லோ பட்ஜெட்ல இருக்கிறது வந்து பம்பி ஹெட் இருக்கு, ப்ரோபயோ இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்டிமம் குயிக் ரெட் இருக்கு. இந்த ஆப்டிமம் குயிக் ரெட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏஜ்டான ஃப்ளோரானுக்கு நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி. அப்ப அவங்க கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா. இதே இப்ப எப்படி கேட்டீங்கன்னா கம்பி ஹெட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கம்பி ஹெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் பிளஸ் பிறந்ததுல இருந்து மீன் ஒரு 1 இயர் வரைக்கும் தான் கம்பி ஹெட் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகம். ஓ இதுல அதிகமா இருக்கு. கண்டென்ட் வந்து கம்மியா, புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகம். ஓ சரி சரி ஓகே. கம்பி ஹெட்ல அப்ப 1 இயருக்கு அப்புறம் வந்து நம்ம அங்க உள்ள அந்த தான் கொடுக்கணுமா? அந்த ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஃப்ளோரானுக்கு வந்து தாராளமா இது ஃபீட் பண்ணலாம். ஓ சரி ஓகே. 1 இயருக்கு அப்புறம் வந்து நம்ம வேற ஃபுட் நம்ம வந்து மாத்தி ஃபீட் பண்றதா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆமா ஓகே. எப்படி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து கம்பி ஹெட் போட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பம்பி ஹெட் இல்லாட்டி ஆப்டிமம் குயிக் ரெட். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரீட்ல வந்து நம்ம ஆம்பர் அஸ்ட்ரா பிளஸ் இருக்கு. அஸ்ட்ரா பிளஸ் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கலருக்கு, பாடி ஷேப்புக்கு. இதே வந்து மேக்ஸ் ப்ரோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஹெட் க்ரோத்துக்கு. ஹெட் க்ரோத், அந்த ஹெட் வந்து நல்லா க்ரோத் ஆகி வந்து நல்லா இதா இருக்கிறதுக்கு. இதே நீங்க கம்பி ஹெட்டோட கம்பேர் பண்ணும்போது எல்லா ஃபுட்டுமே வந்து க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓ சரி சரி. அப்ப அதை போடும்போது நமக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு இதா இருக்கும். இப்ப தனியா சிங்கிளா இப்ப வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பெட்டா வந்து வளர்க்கறவங்களுக்கு வந்து அந்த கம்பி ஹெட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்பி ஹெட் சஜஸ்ட் பண்ணுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு. ஓ சரி சரி. நம்ம கிட்ட இப்ப பார்த்த ஃப்ளோரான் ஃபிஷ்ல இதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இவருக்கு எத்தனை வயசு ஆகுது? இவருக்கு வந்து இப்ப 3 வயசு ஆக போகுதுங்க. அந்த 3 வயசு ஆகுது. ஆமா 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அக்வாரியத்தோட ரா மெட்டீரியலே இவர் தான். ஓ சரி சரி. இவரோட பேபிஸ் தான் கீழே இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருந்தது. இப்ப நம்ம பார்த்த குட்டி எல்லாமே இவரோடது தானே? இல்ல ஒரு சில பேபிஸ் வந்து மாறும். இது ஒரு சில சின்ன டேங்க்ல இருக்கிறது ஃபுல்லாமே இதோட குட்டி தான். ஓகே ஓகே. ஃப்ளோரான் வந்து 2 ஃபிஷ் ஒரே தான் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இங்க உள்ள வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாவே ஃப்ளோரான் குட்டி தான் வந்து ஒரே டேங்க்ல வந்து வச்சிருக்கீங்க. இது ஃபுல்லாமே இங்க பிரீட் ஆனதுங்களா? நம்மளோட இதுல பிரீட் ஆனதா? ஆமாங்க, இது வந்து நம்மளோட சின்ன பிரீடிங் யூனிட். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூம்ல தான் நம்ம பிரீட் பண்றது, க்ரூம் பண்ணி வெளியே பார்ட்டிஷன் ஏத்துறது. அப்படியே வாங்க உள்ள போயிடலாம். இல்ல ஃப்ளோரான் வந்து ஒரே இதுல வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வந்து நீங்க குட்டிங்கிறதுனால ஒரே டேங்க்ல வந்து இது பண்ணிருக்கீங்களா? ஏன்னா இது வந்து ஃபைட் பண்ணாதா இப்ப குட்டியா இருக்கிறதுனால? இப்ப அந்த மெச்சூரிட்டி வந்து வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பெல்லட்டு அதுக்கு உண்டான ஃபீடு வந்து நம்ம டைட்டா கொடுத்துட்டோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறாது. இது பிறந்து வந்து 1.5 month ஆகுது. ஓ 1.5 மாசத்துல ரொம்ப குட்டியா இருக்கு. அங்க நம்ம வெளியில ஒரு 3 monthsல பாக்கும்போது நல்ல க்ரோவிங்கா இருந்துச்சு. இப்ப இது 1.5 monthங்கிறீங்க, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமா, இது வந்து சைஸ் ரொம்ப சின்ன. பிறக்கும் போது கடுகு சைஸ்ல தான் இருக்கும். நம்ம அதுல இருந்து க்ரோத் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். இப்ப பிறந்து ஒரு 3-4 பேபிஸ் வந்து அந்த பக்கெட்ல இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓ இதுதான் பேபிஸ். பாக்குறதுக்கு ஏதோ கடுகு சைஸை விட ரொம்ப சின்னதா இருக்கு, தெரியவே இல்ல, கண்ணுக்கே தெரியல. சோ இந்த அளவுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆயிருக்கு. இப்ப அங்க இருக்கிறதும் பூராமே ஃப்ளோரான் குட்டிஸ் தானா? எவ்வளவு நாள் ஆகுது? இது பிறந்து வந்து 20 days ஆகுது. ஓ 20 days ஆகும்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு க்ரோயிங் கிடைக்குது. ஆமா ஓகே ஓகே. நாள் வரைக்கும் இது வந்து நம்ம ஒரே டேங்க்ல வந்து நீங்க வச்சிருக்கலாம். எப்போ வந்து நீங்க பிரிச்சு வைப்பீங்க? ஒரு எத்தனை மாசம் கழிச்சு? இப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதோட இது பாடி வந்து ஒரு நல்ல பாடி ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறமா தனித்தனியா வைக்கணுமா நம்ம? ஆமா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 inch வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம பாட்டிலிங் ஏத்த ஆரம்பிச்சிடலாம். பாட்டிலிங் ஏத்துனதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்ட்டிஷன் ஏத்த ஆரம்பிச்சிடலாம். ஃபீடு வந்து ஒரு பெல்லட் ஃபுல் சைஸ் எடுக்கிற அளவு வந்துச்சுனாலே நம்ம பார்ட்டிஷன் ஏத்த ஆரம்பிச்சிடலாம். சரி சரி ஓகே. நான் ஃப்ளோரான்ல வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு அதோட க்ரோத்திங் நல்லா இருக்கும், நம்மளோட அட்டாச்சும் நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 20 days ஆகுது. ஓகே ஓகே. கை வைக்கிறீங்க குட்டிங்கிறதுனால நீங்க கை வைக்கிறீங்களா? ஏன்னா ஃப்ளோரான் கடிச்சிரும் சொல்லுவாங்களே. ஆமா, இது குட்டி வந்து அந்த அளவுக்கு கடிக்காது, டீத் இருக்காது, அந்த அளவுக்கு கடிக்காது. ஓ சரி சரி. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஃபிஷ்ன்னு சொன்னீங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லா ஃப்ளோரான் ஃபிஷ்ஷும் நான் பழக்கி வச்சிருக்கேன், ஃபிங்கரிங் எல்லாமே நான் டச் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்ப இவரை வந்து கையில நம்ம தொட முடியுமா? ஏன்னா பொதுவா ஃப்ளோரான் குட்டியே வந்து கடிச்சு வச்சிரும்னு சொல்றாங்க. சோ
சோ இவர் வந்து 3 வயசு ஆச்சு, ரொம்ப பெரியவரா வேற இருக்காங்களா. சோ இவரை வந்து கையில எடுக்க முடியுமா நீங்க? எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எடுத்து காமிக்கிறீங்களா எங்களுக்கு? காமிக்கிறேன். வா, ஃப்ளாரன் கையிலே எடுத்துட்டீங்க. ஆஹா, உள்ள பாக்கும்போது டேங்க்ல வந்து குட்டியா இருந்துச்சு, ஆனா இப்ப பாக்கும்போது நல்ல பெருசாவே இருக்கு. நம்ம அடிக்கடி பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உடம்புல வந்து நியூக்ளியஸ்னு சொல்லிட்டு ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும், அது போயிடும். அடிக்கடி இந்த மாதிரி பிடிக்க கூடாது. நான் எடுத்து காமிக்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேமல், நல்ல ரெட் கலரு, நல்ல எல்லா கலருமே இருக்கு. டெய்ல்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா வந்திருக்கு. இதோட இதெல்லாம் வந்து பாக்கும்போது வாவ் சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் பிளஸ் அரக்கத்தனமா இருக்கும். இதுல பாக்கும்போதே தெரியுது ரொம்ப சாதுவா இருக்கே. நீங்க தொடுற மாதிரி இப்ப நாங்களும் டச் பண்ண முடியுமா? பிடிக்கலாம். ஓகே ஓகே. ஆனா இருக்கிறதுல இவர்தான் ரொம்ப ஸ்பெஷல், நல்லா இருக்காரு. ஆமா. இது வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கு. கலரும் இது ரொம்ப செம்மையா இருக்கு. நல்ல ஒரு எப்படி சொல்றது, பிளாக் ஒயிட் ஃபேண்டா கலர்னு ஒரு நல்ல கலரா இருக்கு. அப்படியே பிங்கோட சேர்ந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஹெட்டுமே வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன ஃபிஷ் ஃப்ளாரான்ல? இது வந்து ஃப்ளோரான்ல வந்து SRD சொல்லுவாங்க. இது ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ரெட் ஃப்ளோரான். பேரே சூப்பர் ரெட் ஃப்ளாரானா? அதுக்கு ஏத்த மாதிரி தான் சூப்பர் ரெட்டா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ரெண்டாவது ஆக்டிவ் நல்லா இருக்கு. இவங்க வந்து ஏஜ், இவங்களோட ஏஜ் என்ன? இவங்க வந்து ஏஜ் வந்து 10 மந்த் ஆகுது. இது இங்கே பிறந்து வளர்ந்தது, நம்ம ஃபார்முலயே பிறந்து வளர்ந்த ஃபிஷ். ஓ சரி சரி, ஓன் பிரீட் இது வந்து. ஆமா, இது வந்து நம்ம ஓன் பிரீடு. பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் கேஎம்எல். ஓ சரி, இம்போர்ட்டட் அந்த பிளாக் கலர். ஆமா ஆமா, இது வந்து ரெட் கேஎம்எல் கிடையாது, இது நார்மல் கேஎம்எல் தான். ஓகே ஓகே. இது இப்ப நம்ம காமிக்கிறது ஃபுல்லாமே பேரண்ட் மேல் தான். பேரண்ட் மேல். ஆமா, இங்க ஆமா ஃபுல்லாமே இங்கே வந்து நம்ம பிரீட் பண்ணி குட்டி எடுக்குது. இந்த மேலோட குட்டியை தான் இப்ப நம்ம இங்க கீழே பாத்துக்கிருக்கோம். ஓ, இப்ப இந்த குட்டி ஃபுல்லாமே இதோட தான். வாவ், நம்ம கை வச்ச உடனே ஃபுல்லா எல்லாமே பக்கத்துல வந்து ஃபீட் பண்றோம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல வாவ், டச் பண்ற ஃபீலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்படியே வந்து கை டச் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. இப்ப ஃபிஷ் முடிஞ்சு, இப்ப மேல என்ன தம்பி வெறும் பாக்ஸா வந்து அடுக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் வந்து என்ன பாக்ஸஸ் வந்து? இது வந்து ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பீட்டாக்குரிய பவுல்ஸ். பவுல்ஸ்னா இந்த கண்ணாடி பவுல்ஸ் குட்டி குட்டியா வச்சிருக்காங்கல்ல? ஆமா, அந்த மாதிரி பவுல்ஸ் 4 இன்ச் 6 இன்ச். ஓ, சின்னது பெருசு எல்லாமே வந்து நம்மட்ட அவேலபிளா இருக்கு. இப்ப டேங்க், இப்ப வந்து ஒரு ஃபிஷ் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டேங்க் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுவுமே நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? ஒரு அக்வேரியம் செட்டப்ல வேணும் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது எம்டி டேங்க் இருக்கு அப்படின்னாலும் உடனே நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா கஸ்டமர் கேட்கும்போது? நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இப்ப எந்த சைஸ் வேணும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி சைஸ் வேணுமோ சொல்லுங்களோ, அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி சின்ன நம்ம பீட்டா ஃபிஷ் வேணும்னாலும் அதுக்கு தக்கன பவுல் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பவுல் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி பெரிய ஃபிஷ் இப்ப நம்ம ஃப்ளாரான்லாம் வாங்குறோம்னா ஓரளவுக்கு பெருசா நம்மளுக்கு மீடியமா இருக்கணும். சோ இந்த ஒரு இப்ப இங்க நம்ம ஃப்ளாரான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டேங்க் வந்து நமக்கு வேணும், அக்வேரியம் செட்டப்ல வேணும் அப்படின்னா அதுவுமே நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே வந்து நம்மளாவே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 டேல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. 1 டே, அதாவது 1 டே. ஆமா. ஓகே ஓகே. சும்மா இதே மாதிரி கொடுத்துருவீங்களா, இல்ல எங்களுக்கு அக்வேரியம் செட்டப் நம்ம என்ன மாதிரி கஸ்டமர் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவீங்களா? கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே, பரவாயில்ல. அப்ப எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இப்ப ஃபிஷ் வாங்குறதோட நமக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கு என்னென்ன தேவையோ சோ எல்லாமே வந்து நம்ம இங்கேயே வந்து ஏஆர் அக்வேரியம் ஒரே இடத்துல வந்து ஃபுல்லா நம்ம வந்து செட்டாவே நம்ம வந்து அப்ப வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கிக்கலாம். பெஸ்ட் பிரைஸ்லயே நம்ம கொடுக்க முடியும் நம்மளால. இல்ல மத்த இப்ப நான் இது வரைக்கும் பார்த்ததுல வந்து நிறைய இடத்துக்கு நம்ம போய் ஃபிஷ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். பிரைஸ் வந்து ரொம்ப லோவஸ்ட் பிரைஸா தான் இருக்கு. ஏன்னா பீட்டா ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees 20 rupeesல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. மத்த இடத்துல நார்மலா போனாலே வந்து மினிமம் 100 200 அந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கு. சோ இங்க எல்லாமே வந்து அப்பட்டபிள் பிரைஸ்ல தான் இருக்கு. சோ ஏஆர் அக்வேரியம் வத்தலகுண்டுல வந்து லொகேட்டா இருக்கு. லொகேஷன் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். சோ யாராருக்கு உங்களுக்கு தேவையோ நம்பர் வந்து நான் இதுலயே வந்து ஷோ பண்ணிடுறேன், பின் பண்ணிடுறேன். நீங்க பாத்துட்டு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபிஷ்ல இருந்து டேங்க்ல இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து நம்ம பிரதரோட கடையில வந்து உங்களுக்கு மொத்தமா கிடைக்கும். ஃபுல்லா நம்மளோட இது எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட கஸ்டமர் வந்து இப்ப நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனல்ல இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது பெஸ்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னோட வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கும். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுங்களா? கண்டிப்பா பண்ணி தரலாம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஒரு ஃபுல் மூன் மேல் வாங்கினாங்கன்னா ஃபீமேல் வந்து ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே, கேட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது வந்து ஒரு 4-5 பேருக்காவது நீங்க ஷேர் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க வந்து வாங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது பண்ணுவாங்க. இப்ப ஒரு நம்ம
இதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ ஃபிளாரன் தான் நம்மளோட பெஸ்ட் இதுல வந்து வச்சிருக்கீங்க. சோ ஃபிளாரன் வாங்கும்போது ஏதாவது கொஞ்சம் காம்ப்ளிமெண்டடா ஏதாவது பண்ண முடியுங்களா? 25% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, பாத்துக்கங்க, இது ஒரு நல்ல ஆஃபர் தான். அதாவது ஃபிளாரன் ஃபிஷ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். ஓகே தம்பி, இப்ப நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. நம்மளோட கடையோட விசிட்டிங் கார்டு வந்து இருந்துச்சுன்னா ஒரு கார்டு எனக்கு ஒன்று கொடுத்துருங்க. நம்ம கஸ்டமருக்கு அதை ஷோ பண்ணிடுவோம். கண்டிப்பா. ஓகே, இதான் நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. ஏஆர் அக்வேரியம். நமக்கு வந்து யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. ஓகே, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். மத்தவங்க எல்லாம் கெட்ட மீன் விக்கிறாங்களா தம்பி? ஒரு நல்ல பாயிண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி. ஓகே, இங்கு மட்டும்தான் நல்ல மீன் விக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. சோ பாத்துட்டு மீன் நல்லா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும்.